ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே! என்னை தொட்டுவிட்டு இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே! கேட்டு முடித்த பின் நீயே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். பல நாட்களாக உன் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் எதையும் காணவில்லை. அனைத்தையும் இழந்தது போல ஒரு உணர்வு உன் மனதை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன் மனம் கூறினாலும் உன்னுடைய புத்தி ஏற்க மறுக்கின்றது. இவ்வாழ்க்கை எனக்கு தொலைந்து விட்டது, இனி எனக்கான ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையே முடிந்து விட்டது போல நீ யோசிக்கின்றாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு சந்தோஷமான செய்தி வந்துள்ளது. அதனை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றேன். பின்பு நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய். அவர் வெகு விரைவில் உன்னை சந்திக்க வரப்போகின்றார். பல நாட்களாக பேசி கொண்டிருந்தாலும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அத்தனையும் முறியடித்து இப்பொழுது அவர் உன்னை பார்க்க வரப்போகின்றார். என் மீது உங்களுக்கு எத்தனை அன்பு என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது என்று கூறி அவர் மீதான அன்பை நீ முழுமையாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த சந்தோஷங்கள் நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் தங்கமே. உன் மனநிலை எவ்வளவு குழப்பமாக இருக்கின்றது. அனைத்தையும் விட்டுவிடு. நீ நினைக்கும் பல விஷயங்கள் உனக்கு பொருத்தமாக தோன்றலாம். சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகிய போது ஏன் என்று கேட்கலாம். ஆனால் நினைத்து பார் தங்கமே, உனது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நான் தீர்மானித்து வைத்த பாதையில்தான் நடக்கின்றது. உனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்காது என்று நீயே தீர்மானித்தாலும் உனக்கு சிறந்தது எது என்று தீர்மானிப்பவன் நானே. ஒரு தந்தை குழந்தைக்கு ஏது சரி எது தவறு என்று அறிந்திருப்பவன் போல நான் உன் ஆன்மாவிற்கு சரியானதை மட்டுமே தருகின்றேன். சில சமயங்களில் தாமதமாக வருவது போல தோன்றலாம். ஆனால் அது உனக்கான மிகப்பெரிய வரத்தை நான் தயாரிக்கின்ற நேரம் தங்கமே. ஆகையால் எந்த முடிவிலும் பதட்டப்படாமல் உன் வழி நான் அமைத்த வழி என்ற நம்பிக்கையோடு இரு. சுக்கு நூறாக உடைந்த பிறகும் தன்னை மீண்டும் ஒரு முறையாவது நிரூபித்து கொள்ள தெரிந்தவனை விட பலமானவன் இவ்வுலகத்தில் எவனுமே இல்லை. வாழ்க்கை உடைக்கும், காயப்படுத்தும், சோதிக்கும். ஆனால் அவையெல்லாம் முருகனின் அருளில் மறைந்துள்ள தெய்வீக பாடங்களே. உடைந்த மனம் மீண்டும் எழும்பொழுது அதில் சருவாகிறது ஆற்றல். அந்த ஆற்றல் முருகனின் சக்தி. தன்னை தானே மீண்டும் உருவாக்கி கொள்ளும் துணிவு கொண்டவருக்கு மலை போல உறுதியும் தீ போல ஒளியும் இருக்கும். நினைவில் வைத்துக்கொள் தங்கமே, உனக்கான வாழ்க்கையில் நிச்சயம் உனக்கான என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன் துணையை எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருக்கின்றாய். அவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்தடைவார். வாழும் காலத்தில் நீ அவருடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதை மட்டும் உன் மனதில் நன்றாக பதித்து வைத்துக்கொள். வருத்தம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், கவலை வேண்டாம். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!